மக்களவை தேர்தல் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 95 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. தேர்தல் செலவு தொகை 95 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 95 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலில் எவ்வளவு இருந்தது, தற்பொழுது 95 லட்சமாக உயர்ந்திருக்கிறது? 14 எலெக்ஷன்ல 40 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. 2019ல 70 லட்சம் ரூபாயா இருந்தது. தற்போது 25 லட்சம் ரூபாய் கூடுதலாக செலவு செய்து கொள்ளலாம். அதாவது 95 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் செலவு செய்து கொள்ளலாம். ஒரு மக்களவை தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் அதிகபட்சமாக ஒரு 95 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணணும். இதுக்காக ஒரு புதுசா அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எங்க எவ்வளவு செலவு பண்ணாரு, குறிப்பா போஸ்டர் அடிச்சதுக்கு இவ்வளவு, அதே போல பாத்தீங்கன்னா வண்டி வாகன செலவு இவ்வளவு, இது மாதிரி மேடை அமைக்கிறதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். அதை அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தல் செலவுக்காக தமிழக அரசிடம் 750 கோடி ரூபாய் தமிழக அரசிடம் தேர்தல் ஆணையம் கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த செலவுக்காக உள்ள பணியாளர்கள் பணியாற்றுவதற்கான செலவு, அதே போல லாரி, அந்த இவிஎம் மெஷின்களை கொண்டு செல்றது என்பன போன்ற பல்வேறு பணிகளுக்காக இந்த தொகை என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் 68,144 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 90,000 முதல் வாக்காளர்கள் டிசம்பர் மாதத்திற்கு பின் சேர்ந்துள்ளார்கள். 90,000 பேர் டிசம்பர் மாதத்தில் சேர்ந்திருக்காங்க. 18 முதல் 19 வயதுடைய வாக்காளர்கள் மொத்தம் 10,45,000 பேர் இருப்பதாகவும் சி விஜில் அந்த அப்ளிகேஷன் நேற்று ஒரு நாளில் மட்டும் 141 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக சென்னையில் 21 கம்ப்ளைண்ட் வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டுள்ள பட்டியல்படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.18 கோடியாக இருந்ததாகவும், ஆனால் தற்போது அதிகமானோர் பெயர் பட்டியலில் தங்களை இணைக்க வேண்டும் என்ற காரணத்தால் அந்த எண்ணிக்கை 6,22,00,000 பேர் உயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் விளம்பரம் தொடர்பாக கட்சிகள் சான்றிதழ் பெற வேண்டும் எனவும் அது தொடர்பாக இதுவரை 18 சான்றிதழ் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஒரு தொகுதிக்கு 2 பேர் என்ற அளவில் தற்போது போட்டிருக்காங்க. அதே போல ஒரு சட்டசபைக்கு ஒருவர் என்ற அடிப்படையில வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு செலவினங்கள் யார் யாருக்கு எவ்வளவு செலவு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு செலவு சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் மதிமுகவிற்கும் சின்னம் ஏதும் தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவும் அவர் சொல்லியிருக்கார். நட்சத்திர வேட்பாளர்கள் மார்ச் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்து அவர்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தற்போது சத்யபிரதா சாஹூ தலைமையில ஆலோசனை கூட்டம் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள். அதே போல பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகளும் காணொலி காட்சி வாயிலாக இருந்திருக்காங்க. சென்னையில ராதாகிருஷ்ணனும் அதே போல ஜெயராம் ஐபிஎஸ் அவர் ஆயுதப்படை ஏடிஜிபியா இருக்கிறார், அவரும் பங்கேற்றிருக்கிறார். பூங்குழலி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்? நாளை மறுநாள் தேர்தல் பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஆபீஸ்ல எலெக்ஷன் ஆபீஸ்ல என்ன மாதிரியான இப்ப தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட நாமினேஷன் கொடுக்கும்போது அவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் உடனடியாகவே நாளை மறுநாளே நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் மனு போடுவாங்க. அப்ப எப்படி ஃபாலோ பண்ணணும், அதே போல பாத்தீங்கன்னா பதட்டமான வாக்குச்சாவடிகள் எங்க இருக்கு, அதை எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அது போன்ற விஷயங்களும் பல்வேறு இந்த எலெக்ஷன் தொடர்பான அறிவுறுத்தல்களை குறிப்பா கண்காணிக்க செக் போஸ்ட் எப்படி கண்காணிக்கிறது, அதே போல வயது வந்தவருக்கு எப்படி வாக்களிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கணும், அது போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஆயுதப்படை காவலர்களை எங்கு எவ்வளவு பேரை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆயுதப்படையைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் அவர்கள் வந்திருக்கார். அதே போல எலெக்ஷன் நோடல் ஆபீசர் மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸும் தற்போது இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கார். பொங்கல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.